ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நேற்றுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பேக்கை என் பேத்திக்கிட்ட கொடுத்தேன். 12 வயசு அவளுக்கு. எல்லாத்தையும் கறிகாயெல்லாம் கொட்டி பார்த்தோன்னே நான் வந்து வெண்டைக்காய், பாகக்காய், அப்புறம் அந்த பந்தல் அவரைன்னு சொல்லுவாள், அந்த அவரைக்காய் 3 வாங்கி வந்திருந்தேன். அதை பார்த்தோன்னா பாட்டி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் போல் இருக்குது. எப்படி பாட்டி இவ்வளோ நல்லா வாங்கினேன்? இது என்னென்ன இப்படியெல்லாம் வாங்குகிற விதம் எனக்கு எப்படின்னு சொல்லிக்கூட அப்படின்னு கேட்டாள். அவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டியதானே, நியாயம்தானே. சரின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அதை அப்படியே ஒரு வீடியோவாக போட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும். இந்த வெண்டைக்காயை வாங்குற போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்ணால் பார்க்கணும். கண்ணால் பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி மினுமினுன்னு டார்க் கலரில் ஃப்ரெஷ்னஸ் தெரியும். அது மினுமினுப்பு ஷைனிங்கோடு இருக்கும். அப்புறம் தொட்டு பார்க்கணும். ரொம்ப மெத்துன்னு போயிருந்தால் வாடி போயிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கட்டையாக இருந்தாலும் மித்தலாக போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு மாதிரி தொடச்சையே சாஃப்டாகவும் அதே சமயம் ஸ்டிஃபாக க்ரன்ச்சியாக இதுவாகவும் இருக்கும். அதை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து முதல்ல நல்லா க்ளீனாக அலம்பிடணும். ஏன்னா தண்ணி வெண்டைக்காய் எப்போவுமே குழன்னு போகும். அதனால் அதை தண்ணியில் போட்டு அலம்பிட்டு நல்ல ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சாலும் சரி, இல்லை டிஷ்யூ பேப்பரால் தொடச்சாலும் சரி, வாட்டரே இல்லாமல் பண்ணணும். அப்புறமா இதை மாதிரி அந்த நுனியை வந்து உடச்சி பார்க்கணும். அதுதான் டக்குன்னு உடப்பட்டதுன்னா மித்தல் இல்லைன்னு அர்த்தம். அதை மாதிரி தான் பொறுக்கி வாங்கணும். சில சமயத்தில் பொறுக்க விட மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவா. அதை வாங்கிட்டு வரணும். ஆற்றுக்கு வந்து பார்த்துட்டு இது மாதிரி பிஞ்சாக பொறுக்கி எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல இந்த மேல் பக்கம் காம்பை கட் பண்ணணும். வாங்கும்போதும் அதையும் பார்க்கணும். காம்பு அண்டு வால் பக்கம் ரெண்டும் வாடாமல் இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இதை கட் பண்ணணும். காம்பு பக்கத்தையும் அந்த நுனி வால் பக்கத்தையும் உடச்சிருக்கமே அதையும் பார்த்துட்டு கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்றுன்னா பொறுமையாக கட் பண்ணணும். ஏன்னா நடுவில் பூச்சி இருக்கும், அது கருப்பாக தெரியும். ஒன்றொன்னே செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ண முடியாமல் அதை பாருங்க, அந்த இதால் கத்திக்கு கூட அசையாமல் இருக்குது பற்றியா, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டோன்னே. ஏன்னா அது போட்டால் கச்சன்னு சக்கையாக இருக்கும், வேகாது, இது பண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு. அடுத்தது பாகக்காயை பற்றி கேட்டால், நான் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன் பாட்டி, ஆனாலும் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா. ஸோ அந்த பாகக்காய் அவளுக்கு பிடிக்காது, கசக்கிறதுன்னு. ஆனால் நல்லது உடம்புக்குமா அப்படின்னு சொன்னேன். வெண்டைக்காயும் சுகர் பேஷண்ட்டு அவள்லாம் ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் ஈஸிலி டைஜஸ்டபிள். அது மாதிரி பாகக்காயும் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, பாகக்காயும் அதே மாதிரி தான் நல்ல பச்சையாக இருக்கிறதா வாங்கணும். 2 விதம் இருக்குது. குட்டியாக மெது பாகக்கான் இருக்குது, நீட்ட பாகக்கான் இருக்குது. பார்த்து வாங்கணும். வாங்கும்போது அது தொட்டு பார்க்கச்சே தெரியும். வாடி போனதாக இருந்தால் ரொம்ப மெத்துன்னு இருக்கும். பிஞ்சாக இருக்கிறது ஒரு மாதிரி கைக்கு ஸ்டிஃபாகவும் ஒரு மாதிரி இதுவாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு 2 பக்கத்துலேயும் வாடி போகாமல் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் தான் அதோட இது. ஆற்றுக்கு வந்துட்டு அதையும் நல்லா க்ளீனாக அலம்பி தொடச்சிட்டு இந்த மாதிரி கத்தியால் 2ஆக பொளந்துட்டு அது உள்ளே இருக்கிற சீட்ஸை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். அடுத்தது இது பந்தல் அவரைக்காய். பந்தல் அவரைக்காயும் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அது பார்த்து வாங்கும்போது பிஞ்சாக இருக்கான்னு பார்க்கணும். கொட்டை முத்தி இருந்தால் இது மாதிரி தெரியும், கொட்டையாக பெருசாக தெரியும். அதை வந்து நம்ம கொட்டையை மாத்திரம் உரித்து எடுக்கலாம். ஏன்னா இந்த மேல் இது வந்து தோலி வந்து நம்மளுக்கு சக்கையாக வாயில் ஆம்பிடும், அது வேண்டவே வேண்டாம். ஸோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். இந்த நார் 2 பக்கத்துலேயும் இருக்கிற நார் வரும், அது நம்ம விரலால் தொல்லினா வரும். அந்த உரிச்சோன்னா அதை 2ஆக பொளந்தோன்னே இதை பாருங்க, இப்படி நல்லா பார்க்கணும். முத்தி போய் இருந்ததுன்னா அந்த சீட்ஸை தனியாக எடுத்துக்கலாம். இல்லை இதை மாதிரி பூச்சி இருக்கும் அதுக்குள்ளே, அதை தூக்கி போட்டு மீதியெல்லாம் இதை மாதிரி பொடியாக நறுக்கி வச்சு யூஸ் பண்ணணும். பாகக்காவும் ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள், வெரி ஹெல்த்தி வெஜிடபிள். எல்லா வித இதுவும் ரொம்ப இருக்குது, ஃபைபர் இருக்குதுன்னு சொல்கிறா, விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறா, எல்லாமே நல்லது. இன்றைக்கி நான் வாங்கின்னு வந்திருக்கிற 3 கறிகாயுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லா விதமான சத்துகளும் உடம்புக்கு தேவையான சத்துகள் இருக்குது. இந்த டயபெட்டிஸ்காரா, அப்புறம் வேறு கொலஸ்ட்ரால் இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வந்து பலவிதமாக வெண்டைக்காயை வந்து
புளிக்கரம் எது, வத ஃப்ரை ஃப்ரை கறி எது, அப்புறம் குர்குரே பண்ணலாம், சாம்பாரில் போடலாம், புளி பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் பண்ணலாம். பாகக்காயும் அப்படி தான், நல்லா ஃப்ரை பண்ணலாம், வத்தல் போட்டு வைக்கலாம், இல்லாட்டினா சாம்பாரில் போடலாம், இல்லாட்டினா பிட்டில் பண்ணலாம். அது மாதிரி பருப்பு அவரைக்காயை பற்றி கேட்கவே வேண்டாம். பருப்பு உசிலி பண்ணலாம், பொரிச்சு கூட்டு பண்ணலாம், தேங்காய் போட்டு கறி பண்ணலாம், எல்லா விதமும் பண்ணலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இன்றைக்கி இந்த 3 கறிகாய் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்கோ. அப்புறம் போக போக சொல்லித்தரேன் அப்படின்னு என் பேத்திக்கு சொல்லி முடித்தேன். அவளுக்கு சந்தோஷம். பாட்டி நான் இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், பொன் பசங்கன்னா அவளுக்கு தன்னாலே ஆசை வருது. அவள் பண்ணுறாளோ பண்ணலையோ, இல்லை ரெடிமேடாக ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாளோ, அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது இல்லையா? அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த வீடியோ உங்களோடையும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.